அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இலங்கையில் முல்லைத்தீவில் இருக்கின்றோம். இங்கு தேச அபிமானி திரு குமார யோகேஸ்வரன் ஐயா அவர்களை நாம் நேர்காணல் செய்ய இருக்கின்றோம். இவர் கலைத்துறையில் பல நிகழ்வுகளை செய்து வருகின்றார். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. இந்த உன்னதமான முல்லை மண்ணிலிருந்து நீங்கள் பல கலை நிகழ்ச்சிகளை செய்து வருகிறீர்கள். உங்கள் கலை பயணம் நாடு முழுவதும் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் நீங்கள் செய்து வருகின்றீர்கள். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நிச்சயமாக முதல்ல உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் முல்லைத்தீவுக்கு நீங்க வருகை தந்ததையிட்டு நான் பெருமை கொள்கின்றேன். அத்தோடு என்னுடைய இந்த கலை பயணம் என்பது சிறு வயதிலே ஆரம்பிக்கப்பட்டது. என்னுடைய பேர் குமார் யோகேஸ்வரன். நான் இந்த முல்லைத்தீவிலே சமூக நாடகங்கள் மற்றும் யோகா பயிற்சி, மெடிடேஷன் போன்ற பல்வேறு நிகழ்வுகளை எமது இளைஞர்களுக்காக செய்து வருகின்றேன். தற்பொழுதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இளைஞர்களுக்கிடையே பல்வேறு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தா தெரியும், இன்றெல்லாம் இளைஞர்கள் ஓஎல்ஏஎல் படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் போதைக்கு அடிமையாகின்றார்கள், தங்களை தாங்களே தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் என்றெல்லாம் நிறைய ஊடகங்களிலே வந்து கொண்டிருக்கின்றது. அப்ப அவர்களை நாங்கள் உளவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்களை ஒரு சரியான நிலைக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இந்த மண்ணிலே இருக்கிறது. எல்லோருமே படிக்கின்றார்கள். ஆனால் படித்து ஒரு நல்ல நிலைக்கு வருகின்ற பொழுது கூட இந்த நிலை ஏன் உருவாகிறது என்றதை பற்றி நாங்கள் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு தெளிவானதும் ஒரு ஒரு சரியான நிலையானதுமாக இருக்கும். எனவே நான் மைண்ட்ஃபுல்னஸ் என்ற ஒரு மெடிடேஷன் ஊடாக இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவர் மீட்டெடுத்து கொண்டிருக்கின்றேன். உதாரணமாக அநேகமான இளைஞர்கள் இந்த மாதிரி வன்முறைகள், போதைக்கு அடிமையாகி இப்படி பல பிரச்சனைகளோடு சென்று கொண்டிருக்கின்றார்கள். நிறைய இளைஞர்களை என்னால் மீட்க முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் கூடுதலாக 90 வீதத்துக்கு 100 வீதத்துக்கு போய்விட்டால் அவர்களை உடனடியாக மீட்டு விட முடியாது. ஆரம்பத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் வருகின்ற பொழுது அவர்களை நிச்சயமாக நான் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றேன். அது எனக்கு ஒரு சந்தோஷமும் கூட. அதைவிட நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஃபோரம் தியேட்டர் என்கின்ற ஒரு அரங்கத்தை நாங்கள் இங்கே செய்து வருகிறோம். அதாவது விவாத அரங்கம். இது ஒரு கிராமத்திலே நடக்கின்ற பிரச்சனைகளை, இப்போ உதாரணத்துக்கு அப்பா குடிகாரனாக இருப்பார், பிள்ளை படிக்கிற பிள்ளை, மகன் படித்து கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்திலே அப்பாவினுடைய இந்த அதிகூடியமான குடி அவர்களுடைய குடும்பத்தையே ஒரு சீரழித்து அந்த பிள்ளைகளையும் ஒரு சமூகத்திலே நல்ல விதமாக கொண்டு வர முடியாத ஒரு நிலைமை அங்கே இருக்கு. அப்ப அந்த பிள்ளைகள் அன்புக்காக, ஒரு அப்பாவினுடைய அம்மாவினுடைய அரவணைப்புக்காக ஏக்கம் தவிப்பு எல்லாம் இருக்கும். அப்ப தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கிற அப்பாவால அதை நிறைவேற்ற முடியாம இருக்கும். அம்மாவும் ஏதோ ஒரு வகையில கூலி தொழில்கள் செய்து ஒரு நாளைக்கு சம்பளத்தை கொண்டு வந்து அந்த குடும்பத்தை சரியான முறையில கொண்டு போக இல்லாத ஒரு நிலைமை இருக்கும். மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்ற அம்மாவா கூட அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியதா இருக்கும். எனவே இந்த நேரத்திலே அவர்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். இல்லை என்றால் எங்கேயோ ஒரு போலியான அன்புக்கு போலியான ஒரு விஷயத்துக்கு அவர்கள் அடிக்ட் ஆகி அவர்களுடைய வாழ்க்கையே இழந்து விடுகின்ற பல யுவதிகளை, இளைஞர்களை இந்த மண்ணிலே நாங்கள் கண்டிருக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம். அது நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே அவர்களுக்கு தெளிவூட்டக்கூடிய வகையிலே அந்த நாடகம் இருக்கும். உதாரணத்துக்கு அந்த கிராமத்திலே நடந்த உண்மை கதையை 15 நிமிடத்திலே எழுதி அது என்னுடைய ஆசான் பிரதீபன் என்று சொல்கின்ற பூபாலசிங்கம் அவர்களூடாகத்தான் நான் கொழும்பிலே இருக்கின்ற ஒரு அகாடமி, அபினா அகாடமி பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் ஸ்ரீலங்கா அண்டு அனோஜா வீர்சிங்க அவாமா ஒரு டிரெக்டரா இருக்கிறா, அவைகளுக்கூடாகத்தான் நான் இந்த அரங்க பயிற்சியை முடித்து கொண்டேன். எனவே இது ஒரு மிக தெளிவானதும் மிக உறுதியான ஒரு அரங்கமா இருக்குன்னா, அந்த பிரச்சனைகளை நாங்கள் அப்படியே நாடகமா நடிக்கின்ற பொழுது உண்மையிலேயே அவர் பார்த்து கொண்டிருக்கின்றவைக்கு ஒரு இரத்தம் உறைந்து அவர்கள் ஏன் இப்படி நடக்குது என்ற ஒரு எண்ணம் ஒன்று அவைக்குள்ளே உருவாகும். அந்த காட்சியினுடைய முடிவிலே தொடக்கத்திலும் நாங்கள் அவைகளுக்கு ஒரு செய்தியை சொல்வோம். இந்த நாடகம் மிக முக்கியமான நாடகம், இதை வடிவாக பாருங்கள், இதிலே மாற்றங்கள் உங்களிடம்தான் இருக்கிறது, நீங்கள்தான் இதுல பெருமதியான ஆக்கள் என்று நாங்கள் ஆரம்பத்திலே அதை சொல்லித்தான் அந்த நாடகத்தை தொடங்குவோம். அப்ப அவைகள் அந்த முடிவிலே அந்த பாதிப்புக்கு பிறகு நாங்கள் அவையிட்டத்தான் கேள்வியை கேட்போம்.
இப்ப இப்படி இருக்கிற இந்த நிலைமையை எப்படி மாற்ற முடியும்? யாரால் மாற்ற முடியும்? யார் என்ன செய்திருந்தா இதை இவளை காப்பாற்றி இருக்க முடியும் என்ற சில கேள்விகளை அவர்களுக்கே நாங்கள் கேட்கின்ற பொழுது அவர்களுக்குள்ளே சுய சிந்தனைகள் உருவாகும். அப்ப இந்த பிள்ளை வந்து உதாரணத்துக்கு அப்பா குடிகாரன், அம்மா இப்படி கூலி வேலை செய்யற அம்மா, வெளியில ஒரு காதலன் போலியான ஒரு அந்த பிள்ளைய ஒரு துஷ்பிரியத்துக்கு ஆளாக்குறதுக்காக அந்த காதல் வேலையிலே சிக்க வெளுத்துறதுக்கு ஒரு கதையை போட்டுட்டேன். ஆனால் அது நண்பர்களுக்கு தெரியும். அந்த பிள்ளையோட போராக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனா தெரிஞ்சும் அந்த அழிவு நிலைக்கு அவைகள் ஏதோ ஒரு வகையில போகினோம். அப்ப இதுல யார் பாதுகாத்திருக்கலாம் என்ற ஒரு கேள்வி வந்தா நிச்சயமாக நண்பர்களால் நண்பர்களை பாதுகாக்க முடியும். கடவுள் என்று சொல்றோம். கடவுள் நேரடியாக ஆற்ற வாழ்க்கையிலும் வந்து காப்பாற்றுவதில்லை. நாங்கள் மனிதர்கள் தான் கடவுளாக இருந்து மற்றவர்களை காப்பாற்ற வேணும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேணும். இதுதான் யதார்த்தம். அப்ப அந்த வேலையை ஒரு நண்பர்கள், உறவினர்கள், பார்க்கிறவர்கள் கட்டாயமாக அந்த பிரச்சனைகள்ல இருந்து அவர்களை மீட்டெடுக்க வேணும். அந்த மாதிரி ஒரு விவாத அரங்கம் நாடகம் வந்து இந்த நேரத்துல மிக பிரயோசனமா இருக்கு. ஆனா இதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நாடகங்கள் விழிப்புணர்வுகள் செய்வதற்கு எங்களுக்கு மிகவும் அது ஒரு வேதனைக்குரிய விடயம். போதிய ஊதியம் இல்லை. அதுக்கு எங்களுக்கு செய்வதற்கான ஒத்துழைப்பும் காணாது உண்மையில. நாங்கள் நிறைய இடத்துல செய்து நிறைய மாற்றங்களை கூட கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் அதற்குரிய ஒத்துழைப்புகளும் அதற்குரிய என்னென்ன கலைஞர்கள் என்றாலே உண்மையிலே கஷ்டம். இந்த காலத்துல ஒரு கலைஞரை நாங்கள் எடுத்தா அவளுக்கு குறைஞ்சது ஒரு நாள் சலரியாவது கொடுக்கணும். இல்லையண்டா பாவம், அவங்களோட குடும்பம் நாளைக்கு நாங்க நல்லது செய்ய போய் அவங்களோட குடும்பத்திலே ஒரு பாதிப்பை உருவாக்குற மாதிரி போயிடும். எனவே அந்த மாதிரியான சப்போர்ட் வந்து எங்களுக்கு காணாது. ஆனா முல்லைத்தீவிலே என்ன பொறுத்தவரையிலே மாவட்ட செயலகத்திலே இருக்கின்ற அரசு அதிபர், மேலதிக அரசு அதிபர்கள், மற்றவர்கள் வந்து எனக்கு கலைக்கு நல்ல ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டும் எங்களுக்கு கிடைத்தால் இன்னும் நாங்கள் இந்த சமூகத்திலே பல நல்ல காரியங்களை செய்ய நாங்கள் எங்களுடைய இளைஞர்கள் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இப்ப என்ன பொறுத்தளவிலே நான் சமூகத்துக்கு ஒரு கருத்தை சொல்லி சமூகத்தை மாற்ற வேண்டும் என்று வந்தால் முதல் நான் சரியான ஆளா இருக்கும். அதுதான் நான் எங்கேயுமே சொல்வது. இப்ப நான் ஒரு குற்றச் செயலை செய்து கொண்டு நான் தண்ணி அடிச்சு கொண்டு நான் சிகரெட் பத்தி கொண்டு சமூகத்துக்கு போய் நான் சொல்ல முடியாது, நீங்க தண்ணி அடிக்காதீங்க. அப்ப இதுவும் ஒரு பிழையான ஒரு வேலை. அப்ப இதை நாங்கள் யாரும் இந்த காலத்துல செய்யக்கூடாது. அப்ப நாங்கள் முதல்ல எங்கட தூய்மையை சரியாக வைத்துக்கொண்டு அந்த நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும்ன்றது என்னுடைய ஒரு விருப்பம். அதை நான் நிச்சயமாக செய்து கொண்டிருக்கின்றேன். நான் இன்னும் அதை செய்வதற்கு ஆர்வமாக இருக்கின்றேன் என்றதை இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்கின்றேன். நன்றிங்கய்யா. நீங்க வந்து ஒரு நாடக கலைஞர், ஒரு தலைசிறந்த நாடக கலைஞர் இலங்கையில் என்பது எல்லோரும் அறிந்த ஒரு விடயம். நீங்கள் வந்து ஐயா நாசர் அவர்கள், நடிகர் நாசர் ஐயா அவர்களிடம் நீங்கள் வந்து ஒரு பரிசு வாங்கியதாக நாங்கள் அறிந்தோம். அவருடைய நீங்க இருந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நீங்க எங்க கூட பகிர்ந்துக்கிட்டா எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். நிச்சயமாக ஒரு நல்ல கேள்வி. நாசர் ஐயா இலங்கைக்கு வருகிற பொழுது இலங்கையிலே டாக்டர் சிவமோகன் அவர்கள் தான் அழைத்தார். அவர் என்னிடம் கூப்பிட்டு சொன்னார், நாசர் ஐயா வருகிறார், நீங்கள் ஏர்போர்ட்டில் போய் அவரை அழைத்து வாருங்கள் என்று ஒரு வாகனத்தை தந்து அனுப்பினார். உண்மையிலே அங்கே போய் நான் அவரை திரைப்படத்தில் தான் பார்த்தேன். ஆனால் எனக்கு நீண்ட ஆசை இருந்தது அவரை பார்க்க வேண்டும் என்று. உண்மையில கண்டவுடனே என்னை கட்டி அணைத்து நான் அவரை இரவிரவாக இங்கே முல்லைத்தீவுக்கு அழைத்து வந்தோம். அழைத்து வந்து அவரை ஒரு இடத்திலே நாங்கள் நிப்பாட்டி அடுத்த நாள் தான் அந்த நிகழ்வு பிரம்மாண்டமாக நடந்தது. அங்கே வந்து பல நாடகங்கள் வந்து அரங்கேற்றப்பட்டது. அதாவது இங்கே முல்லைத்தீவு மாவட்டங்கள் இருக்கின்ற நாடகங்களை வந்து சமூக நாடகங்களை அரங்கேற்றி அதிலே எனக்கு அவர் சிறந்த நெறியாளரும் சிறந்த கதா ஆசிரியர் என்ற ஒரு பட்டத்தை எனக்கு தந்தார். உண்மையிலே அது மறக்க முடியாத ஒரு தருணம். அவரோடு வந்த இன்னும் ஒரு நடிகரும் என்னோடு கதைத்து, குணச்சித்திர நடிகர், அவருடைய பெயர் எனக்கு வரவில்லை, 2 நடிகர்களும் அழைத்து இந்தியாவில் இருக்கின்ற ஒரு பட்டறையிலே பாடங்கள் கேட்க முடியும், உங்களால் அழைக்கின்றோம் என்றும் அழைப்பெல்லாம் இருந்தது. எனக்கு பிறகு தொடர்ந்து நான் அதனை செயல்படுத்த முடியவில்லை. என்றால் என்னுடைய குடும்ப சுமை, என்னுடைய பிள்ளைகளை ஒரு சரியாக நான் பக்கத்தில் இருந்து பார்க்க வேண்டிய தேவை இருந்த காரணத்தால் நான் அங்கு செல்ல முடியவில்லை. நன்றிங்கய்யா. சரி, ஓகேங்கய்யா. இப்போ இந்த முல்லை மண்ணிலிருந்து
நீங்க வந்து இந்த முல்லை மண்ணை பத்தி இந்த உலகத்திற்கு நீங்க சொல்ல நினைப்பது இன்றைக்கு என்னங்க? முல்லை மண் என்றாலே இன்றைக்கு உலகமே கதைத்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றுதான். என்றால் இந்த முல்லைத்தீவு அதிகமான இழப்புகளை சந்தித்தது. அது போரிலும் சரி, கடல் சுனாமி அலைகளிலும் சரி, நான் நினைக்கின்றேன் 2, 3 தடவைகள் இந்த முல்லைத்தீவு மாவட்டம் அதிகமான முழு இழப்பு, வீடுகள் எல்லாம் அடிமட்டத்தோடு போகக்கூடிய அளவுக்கு இழப்பை சந்தித்தாலும் அவர்களுடைய ஒரு தன்னம்பிக்கை, மீண்டும் மீண்டும் அவர்கள் வீடுகளை கட்டி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது உண்மையிலேயே ஒரு கடவுளுக்கு கொடுக்கின்ற ஒரு சக்தி என்று தான் சொல்லணும். ஆனால் இழப்புகள் என்பது நாங்கள் அதுகளை கொண்டு செல்ல முடியாது. என்னுடைய பார்வையிலே இன்று உலகத்திலே இழப்பு இல்லாத ஒரு மனிதன் வாழ முடியாது. எல்லா குடும்பத்திலேயும் சாவு இருக்கும், துயரம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்தந்த வேளையிலே நாங்கள் சுமைகளை இறக்கின்றவர்கள் போல் இந்த இழப்புகளையும் வருத்தங்களையும் நாங்கள் எங்கள் மனதிலிருந்து இறக்கி வைக்கணும். அப்பொழுதுதான் எங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வளரும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் வெறுமனையே அந்த துயரத்தையும் இழப்பையும் சொல்லி 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 ஒரு ஒப்பாரி வைக்கிற சமூகமாக மாறிவிடுவோம். அது கூடாது. எனவே நாங்கள் அந்த நம்பிக்கை என்றதை இந்த பிள்ளைகளுக்கும் வளர்க்க வேண்டும். அடுத்த எங்கள் தலைமுறைக்கும் ஒரு நம்பிக்கையை வளர்த்து அவர்கள் ஒரு நல்ல பிரஜைகளாக, இந்த நாட்டிலே ஒரு நல்ல அன்பு, சமாதானம், கருணை உள்ள இந்த குழந்தைகளாக இந்த முல்லைத்தீவை மாற்றி, இந்த முல்லைத்தீவு உலகத்திலே ஒரு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு முல்லைத்தீவு மட்டுமல்ல, இந்த இலங்கை தீவே இருக்க வேண்டும் என்றது என்னுடைய விருப்பம். ஏனென்றால் இந்த உலகத்திலே நாங்கள் பார்த்தால் இந்த இலங்கையை போன்ற ஒரு அழகான நாடு இல்லை. ஆனால் இந்த இலங்கையிலே அந்த அளவுக்கு நாங்கள் பொருளாதாரங்களையும் கட்டுமானங்களையும் வளர்ச்சிகளையும் கொண்டு வந்து இலங்கையை நிச்சயமாக உலகம் போற்றுகின்ற அளவுக்கு நாங்கள் கொண்டு வரலாம். அதற்கு இந்த இலங்கையிலே எல்லாருடைய நல்ல ஆசிகளும், நல்ல அனுக்கிரகம், நல்ல சிந்தனை இருந்தால் அந்த மாற்றம் நிச்சயமாக இந்த இலங்கை தீவை அடையும் என்றது என்னுடைய ஒரு நல்ல இதாக இருக்கிறது. மற்றும் முல்லைத்தீவிலே சிறப்புகள் ஏராளமாக, நீங்கள் கூட முல்லைத்தீவிலே நிறைய இடங்களை பார்த்தீர்கள். கடலோரம் அவ்வளவு அழகாக இருக்கிறது. இன்னும் அழகான இடங்கள் எல்லாம் நீங்க சுத்தி சுத்தி பார்த்தீங்கள். உண்மையிலே அதுதான் என்னுடைய விருப்பம். சிறப்பிக்க வேண்டும், எல்லோருமாக இணைந்து அதை சிறப்பிக்க வேண்டும். நன்றிங்கய்யா, உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. உங்களுக்கும் என்னுடைய நன்றி. உங்களுடைய உங்களுடைய சேனலுடைய பெயரை ஒரு முறை எனக்கு சொன்னால் அதை நான் நிச்சயமாக. அகில் டிவி. அகில் டிவி இலிருந்து, இந்தியாவிலிருந்து வந்து என்னை நேர்காணல் எடுத்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நேர்களே அகில் டிவியை நீங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதற்கு ஆதரவு கொடுங்கள். இந்த மாதிரி கலை முயற்சிகளை எடுக்கின்றவர்கள் உலகத்திலே மிக அரிது. எனவே நீங்கள் முல்லைத்தீவுக்கு அநேகமானவர்கள் வந்தாலும் ஏனையினால் வந்து அப்படியே போயிடுவார்கள். முல்லைத்தீவுக்குள்ளே வர்றது மிக மிக குறைவு. எனவே அவர்கள் நிச்சயமாக முல்லை மண்ணுக்கு வந்து எங்களையும் இந்த நேர்காணல் எடுத்திருக்கிறார்கள். எனவே அன்பு உறவுகளே, நிச்சயமாக இந்த அகில் டிவியை நீங்கள் உலக அரங்கிலே கொண்டு சென்று அவர்களுக்கு நல்ல ஒரு ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே நான் வாழ்த்தி நிற்கின்றேன். நன்றி.